கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சார், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கட்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு கலை ஸ்டீக் போட்டு அவர் நடிப்பில் மட்டுமே இருந்திருந்தாருன்னா அது கெத்து. அதை போய் மாற்றி இந்த கட்சியை கொண்டுட்டு போய் வந்துட்டு டிஎம்கேல வந்து ஒரு எம்பி சீட்டை வாங்குறன்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளெல்லாம் போனதுங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு 70 வயதை தாண்டிய ஒரு மனிதர் கொஞ்சம் அசிங்கப்படுறாரோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்துட்டு அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்க மாட்டோம். ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போய் வந்துட்டு டிஎம்கேவோட வந்துட்டு கூட்டணி வைக்கிறது, அந்த ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு இப்படி நிற்கிறதுங்கிறது தான் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. அந்த ஒரு எம்பி சீட்டையும் வாங்கி தன் கட்சியின் சார்பில் வேற ஒருத்தரை உள்ளே இறக்கி விட்டுருக்கோம். அப்படி இறக்கி விட்டுருந்தார் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நிச்சயமாக அவருக்கு எத்துப்பாரு ஒரு சீட்டு வந்துச்சு, அந்த ஒரு சீட்டையும் தூக்கி அழகாக கொண்டு போய் வேற ஒரு ஆளை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கீங்களா, தெளிவான மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாராட்டும் ஒரு புகழும் அந்த மனுஷனுக்கு வந்திருக்கும். கமலஹாசன் அவர்கள் ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஒரு சேட்டை செஞ்சு இதையெல்லாம் பண்ணி அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அவர் பீக்கில் இருக்கும்போதும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இப்படி சொடக்க தட்டினா எந்த கட்சியும் அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுக்கும். ஆண்டவரே நீங்கள் வாங்க நான் உங்களை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு எந்த கட்சியும் அவரை வந்துட்டு ரைட் ட்ராயிலாக கொண்டுட்டு போய் உட்கார வச்சு. சார் நீங்கள் டார்ச் லைட்லாம் போட்டு உடைச்சிங்க, இப்போ மீண்டும் வந்துட்டு அந்த கட்சி மூலிமா வந்து ஒரு எம்பி சீட்டை வாங்குறீங்க அப்படின்னா இது நாட்டினுடைய தேவைங்கிறது. உண்மையிலேயே அப்படிலாம் ஒரு தேவையும் கிடையாது, ஒரு தேவையும் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து அந்த ஒரே ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு சட்டசபையில் லைக் பார்லிமெண்ட்டில் போயிட்டு புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுறதுங்கிறது இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு யார் போடுறா அப்படின்னா இந்த மாதிரி வீரவாளியும் வெற்றிவாளியும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு கோஷம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் ஓட்டு போடுறது. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறவங்க தான் அரசியல்வாதி. அப்போ அப்படி பார்க்கும்போது கமலஹாசன் அவர்கள் அரசியல்வாதி அப்படின்னா நோ, இஸ் நாட் அ பொலிட்டீஷியன். மாநிலங்களவை எம்பியா கமலஹாசன் அவர்களுக்கு டிஎம்கே மூலிமா ஒரு சீட்டு, அந்த சீட்டு கிடைச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சட்டசபையாக அதாவது இந்த பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி பேச போகிறாரு இப்படி பேச போகிறாரு அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி வந்துட்டு முக ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை வந்துட்டு கமலஹாசன் அவர்கள், அட்வொகேட் வில்சன் அவர்கள், எழுத்தாளர் சல்மா இப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து வந்துட்டு போய் அந்த எம்பிக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதில் வந்துட்டு இவங்ககிட்ட போய் அந்த கேடயம் மாதிரியான சில விஷயங்கள் அந்த சர்டிஃபிகேட் மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதை போன்ற ஒரு பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. உண்மையிலே கமலஹாசன் அவர்களை பார்க்கும்போது மிக 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 பாவமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த சினிமா அண்ட் அரசியல் கெரியரில் அவர் செஞ்ச ஒரு தப்பான முடிவு அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கேல போய் அண்டிய அந்த ஒரு செயல். ஏன் செய்யக்கூடாது ஒரு கட்சினா அப்படி தானே அப்படின்னா, இப்போ சரத்குமார் வந்துட்டு அவரோட கட்சியை வந்து பாஜகவோட இணைச்சிட்டார் அப்படின்னா இணைச்சிக்கலாம். ஏன்னா சரத்குமாரும் கமலஹாசன் அவர்களும் ஒன்றும் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கட்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு கலை ஸ்டீக் போட்டு அவர் நடிப்பில் மட்டுமே இருந்திருந்தாருன்னா அது கெத்து. அதை போய் மாற்றி இந்த கட்சியை கொண்டுட்டு போய் வந்துட்டு டிஎம்கேல வந்து ஒரு எம்பி சீட்டை வாங்குறன்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளெல்லாம் போனதுங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு 70 வயதை தாண்டிய ஒரு மனிதர் கொஞ்சம் அசிங்கப்படுறாரோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்துட்டு அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது வருது. நீங்கள் அந்த புகைப்படத்தை போய் பாருங்களேன். முக ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு இவங்க 4 பேரும் பக்கத்தில் பார்த்து நிற்கிறாங்க. குழந்த மாதிரி ஏதோ வந்துட்டு ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு இருப்பதேங்க. அவர் ஆஸ்கரை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் பார்க்காத பெருமை இல்லை, புகழ் இல்லை. தேசிய விருதை வந்துட்டு இத்தனை தேசிய விருதை வச்சுருக்காரு. இந்தியாவினுடைய தலை சிறந்த நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு ஒரு டாப் 10 நடிகர்கள் இருப்பாங்க அப்படின்னா அதில் ஒரு முதன்மையான இடம் வந்துட்டு கமலஹாசன் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் சொல்ல தெரியல அவரோட வாழ்நாளில் ஆஸ்கரை கூட வாங்கிடலாம். அதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நடிகர் ஒரு சின்ன ஒரு எம்பி பதவிக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை அதை வந்துட்டு இப்படி கையில் வச்சுட்டு நிற்கிறதுன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப தவறான முடிவு எடுத்துட்டாரோ ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஏன் அவர் ஆண்டவர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அவர் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஆனால் கோடான கோடி ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் அவர் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக போய் வந்துட்டு டிஎம்கேவோட வந்துட்டு கூட்டணி வைக்கிறது, அந்த ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு இப்படி நிற்கிறதுங்கிறது தான் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. ஏன்னா இப்போ அதே வந்துட்டு இந்த தப்பு டிஎம்கேவோட பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லலை, ஏடிஎம்கேவோட இல்லை அவர் எந்த கட்சியோட சேர்ந்து அவர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாலும் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு அவர் தவிர்த்துருக்கலாமே அப்படின்னா நிச்சயமாக தவிர்த்துருக்கலாம். அந்த ஒரு எம்பி சீட்டையும் வாங்கி தன் கட்சியின் சார்பில் வேற ஒருத்தரை உள்ளே இறக்கி விட்டுருக்கலாம். அப்படி இறக்கி விட்டுருந்தார் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நிச்சயமாக அவருக்கு எத்துப்பாரு ஒரு சீட்டு வந்துச்சு, அந்த ஒரு சீட்டையும் தூக்கி அழகாக கொண்டு போய் வேற ஒரு ஆளை கொண்டு போய் நிற்க வச்சார். பார்த்தீங்கன்னா தெளிவான மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாராட்டும் ஒரு புகழும் அந்த மனுஷனுக்கு வந்திருக்கும். மாறாக அந்த ஒரு சீட்டை வாங்கிட்டு அது உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்துட்டு எதையோ ஒன்று கொடுத்தா வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஒரு சாக்லேட் அதெல்லாம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு எம்பி சீட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இங்கே இருக்குது. ஏன்னா
கமலஹாசன் அவர்கள் ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஒரு சேட்டை செஞ்சு இதையெல்லாம் பண்ணி அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அவர் பீக்கில் இருக்கும்போதும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இப்படி சொடக்க தட்டினா எந்த கட்சியும் அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுக்கும். ஆண்டவரே நீங்கள் வாங்க நான் உங்களை உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு எந்த கட்சியும் அவரை வந்துட்டு ரைட் ராயலாக கொண்டுட்டு போய் உட்கார வச்சுருக்கோம். அப்படி ரைட் ராயலாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புறவாசல் வழியாக வந்து இதை வாங்குகிற அளவுக்கு கமலஹாசன் அவர்கள் போனதுங்கிறது தான் ரசிகர்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மன வருத்தம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. உண்மையிலேயே கமலஹாசனோட ரசிகர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். அண்மையில் கூட வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சார் நீங்கள் டார்ச் லைட்லாம் போட்டு உடைச்சிங்க, இப்போ மீண்டும் வந்துட்டு அந்த கட்சி மூலிமா வந்து ஒரு எம்பி சீட்டை வாங்குறீங்க அப்படின்னா இது நாட்டினுடைய தேவைங்கிறாரு. உண்மையிலேயே அப்படிலாம் ஒரு தேவையும் கிடையாது, ஒரு தேவையும் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து அந்த ஒரே ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு சட்டசபையில் லைக் பார்லிமெண்ட்டில் போயிட்டு புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுறதுங்கிறது இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது. இதை கமலஹாசன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது கமலஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு கலைஞானி கலை உலகத்துக்கு தான் தேவை, அரசியலுக்கோ தமிழ்நாட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அவர் வந்துட்டு ஒன்றும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் போகிறதில்லை. அப்படின்னும் போது வந்து ஒரு அரசியலுக்கு ஃபிட் ஆகாத ஒரு மனிதரை அரசியல் ரீதியாக சிந்திக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக நடந்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரஜினி அவர்களால் அரசியல் ரீதியாக சிந்திக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அரசியல் ரீதியாக நடந்துக்க முடியும். கமலஹாசன் அவர்களால் அரசியல் ரீதியாக சிந்திக்க முடியும், ஆனால் அரசியல் ரீதியாக நடந்துக்க முடியாது. அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி வந்துட்டு மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, புத்தகங்கள் மட்டும்தான் பரிசாக கொடுக்கணும், வேறு எதையும் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னும் போது ஒரு கூட்டம் வழக்கமாக அரசியலுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணோம், வீரவாள் வெற்றிவாள்னு சொல்லிட்டு எதையாவது வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அந்த வாளை கொண்டுட்டு வந்து ஒரு கூட்டமான ஒரு ரசிகர்கள் வந்து கமல் அவர்கள்கிட்ட கொடுக்கும்போது முகமே மாறுது, வேணாம் வேணாம் அப்படிங்கிறார். உண்மையிலேயே வந்துட்டு கமலஹாசன் அப்படி தான் சொல்லுவார், அதுதான் யதார்த்தம். ஆனால் இதே வேறு எந்த நடிகராக இருந்தாலும், அரசியலுக்கு தயாராக இருக்கக்கூடிய இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் இல்லை அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சந்தோஷமாக அந்த வாளை எடுத்துகிட்டு அப்படியே தூக்கிட்டு நிற்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ஜிகே படத்தில் காட்டுவாங்க இல்லையா வாள், இந்த மாதிரி எந்த படத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதை ரசிப்பாங்க. ஏன்னா அரசியலினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த வாள் கொடுக்குறது, இந்த வீரவாள் அப்படின்னு சொல்லலாம் சவுண்டு விட்டுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அரசியலினுடைய ஒரு மாண்பு மாதிரி தமிழ்நாடு அரசியலில் வந்துட்டு ஒரு வழி வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது பெருமைப்படக்கூடிய அளவிற்கு கமலஹாசன் அவர்கள் அரசியல்வாதியாக இல்லை. அதுதான் இங்கே யதார்த்தமான உண்மை. அந்த மனுஷனுக்கு மூஞ்சே மாறிடுச்சுங்க. இப்படி ஒரு கூட்டத்தை நாம் வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அவருக்கு அன்றைக்கி தான் லைக் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இதை கூட சொல்கிறேன் அப்படின்னா, அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பேச்சு ஒன்று உண்டு, கமலஹாசனுடைய ரசிகர்கள் அறிவாளியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் இதுவரை அவர் ரசிகர்களை கூட ஏமாத்தது கிடையாது அப்படின்னு. ஆனால் அப்பேற்பட்ட அவருக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா, ரொட்டீனா அன்றாடமாக ஒரு அரசியல்வாதியினுடைய தொண்டன், ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டன் எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்தாமல் வெறும் கோஷம் போடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவானோ அப்படித்தான் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனும் இருக்காங்கிறதையே அவர் எனக்கு வந்து இந்த மேடையில் தான் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதுதான் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு நெருடலாக இருந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட தொண்டனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா தான் உங்களுக்கு அது ஓட்டாக மாறும். அது இல்லாமல் நான் ரிஃபார்மேட்டிவான சில விஷயங்கள் பண்ணுறேன், நல்லதை மக்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு அது என்னன்னே புரியாதுங்க. அவனுக்கு என்னன்னே புரியாது. நீங்கள் நல்லதுன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, இதை நான் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன், உண்மையிலே அவனுக்கு நல்லதுன்னா என்னன்னே புரியாது. புரியாதவன் தான் இங்கே அரசியல்வாதிக்கு பின்னாடியும் அரசியல் கூட்டத்தினுடைய தொண்டனாக இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாம் செய்யணும், அதைத்தான் கொடுத்தாகணும். அதை கொடுத்தா தான் அந்த கைத்தட்டல் ஓட்டாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அது அட்லீஸ்ட் படித்த இல்லை படிக்கணும்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நல்லதை நோக்கி பயணிக்கலாம், நல்லது செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு யார் போடுறா அப்படின்னா, இந்த மாதிரி வீரவாளியும் வெற்றிவாளியும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு கோஷம் எடுத்துட்டு இருக்காங்களே அவங்க தான் அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் ஓட்டு போடுறது. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறவங்க தான் அரசியல்வாதி. அப்போ அப்படி பார்க்கும்போது கமலஹாசன் அவர்கள் அரசியல்வாதி அப்படின்னா நோ, இஸ் நாட் அ பொலிட்டீஷியன். ஏன்னா அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு நடிகர். இது ரெண்டும் தான் அவரை நம்ம வச்சுக்கலாமே தவிர்த்து அவர் ஒரு முட்டாள் அல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை. இந்த ரெண்டுமே இல்லாததுனால அவரால் அரசியலில் இருக்கவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த ஒரே ஒரு சீட்டுக்காக அவர் போய் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது மனசு நெருடலாக இருக்குது. இதுக்கு இளையராஜா அவர்கள் எவ்வளோ பரவாயில்லையே, எந்த விதமான சேட்டையும் செய்யலை. அதிகபட்சமாக ஒன்று தான் சொன்னார், மோடியை வந்துட்டு அம்பேத்கரோட வந்துட்டு ஒப்பிட்டுட்டார். அது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவருடைய கருத்து அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்துட்டு விட்டுடலாம். ஓகே, அவர் சொல்கிறாரு, ஒரு மனிதர் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கருத்து இருக்குங்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட அவரே கட்சி ஆரம்பித்து யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே ஒரு எம்பி சீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். ஆனால் அப்படி இருக்கும்போது உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு மகா கலைஞனை நாம் ஒரு உச்சத்தில் வச்சுருக்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு சேட்டை செஞ்சு, அதுவும் வந்துட்டு அந்த டார்ச் லைட்டால் டிவியெல்லாம் போட்டு உடைச்சிட்டு அந்த அரசியலில் வந்து அடுத்தடுத்து வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் அவங்களோடவே வந்துட்டு கொலாபரேட் பண்ணி
அதுவும் அரசியல் ரீதியாக. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விக்ரம் படத்தில் உதயநிதியோடு கொலாபரேட் பண்ணும்போது கூட சொன்னது என்னன்னா, அரசியல் வேறு சினிமா வேறு அப்படின்னாரு. அப்போ கூட எல்லாருமே சிலிர்த்து போய் கையை தட்டினாங்க. பர்ஃபெக்டாக சொல்கிறார். ஆமாம், தொழிலாக பார்க்கணும், அரசியலுங்கிறது வேறு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியலும் டிஎம்கேவோட அப்படின்னும் போது அப்போ என்னென்னா, அரசியல் வேறு சினிமா வேறுங்கிறதுலாம் கிடையாது, எல்லாமே தொழில். அந்த தொழிலில் இந்த பக்கம் இருந்தால் என்ன, அந்த பக்கம் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி கமல் அவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு புரிதல் வருது இல்லையா? அதுதான் உண்மையிலேயே வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு நெருடலாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவில் கமல் அவர்கள் ஒரு கூட்டம் ட்ரோல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது என்னவா இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு போவார், இது வரைக்கும் ஹிந்தி தெரியாது போட, அதனால நாங்கள் சொன்னோம், மவனை எங்களுக்கா நீங்கள் ஹிந்தி பேச வச்சு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஹிந்தி தானே புரியல, எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறோம், அந்த மனுஷன் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு புரியாது, குழம்பி விட்டு உங்களை ஒரு வழி பண்ண போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி தான் கமல்ஹாசன் அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னும் போது, இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் அந்த மனுஷன் போய் பார்லிமெண்ட்டில் உட்காரணுன்ற தேவை இருக்கா? அந்த மனுஷன் உலகநாயகங்க. தமிழ் சினிமாவினுடைய ஒரு நடிகர்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள்னு இல்லை, இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு கலைஞன் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடையாது. ரொம்ப அத்திப்பூ பூத்த மாதிரியான ஒரு நடிகர். அந்த நடிகரை வந்துட்டு அரசியல் அப்படிங்கிற பேரில் இவ்வளோ கேவலப்படுத்தணுமா அப்படிங்கிறது தான் நெருடலாக இருக்குது. அதை கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்திருந்தால் தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் அதை ஏன் வந்துட்டு அவரால் அண்மை காலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்துட்டு அது தக்லைஃபினுடைய ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவோட ஒரு எம்பி சீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரியான மக்களுக்கும் அவருக்குமான தக்லைஃபாக தான் இருக்கே தவிர்த்து உண்மையிலேயே வந்துட்டு அது வந்து ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபெக்டான ஒரு முடிவாகவே இல்லை அப்படின்னும் போது, கலைஞானி அவர்களுக்கும் வயசாகிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு மன குமுறல் தான் வருது.